9th ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் வி இஸ் பவுண்டட் பை தி பிளேன் அப்படின்னு சொல்லி எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் 0, இஜெட் 0, அதேமாதிரி எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2, அடுத்து ஒய்க்கு 1, இஜெட்டுக்கு 3 அப்படின்ற மாதிரி அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பவுண்டட் பை தி பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தென் த வேல்யூ ஆஃப் ட்ரிபிள் இன்டகிரலில் டெல் டாட் எஃப் வெக்டர் டிவி இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இந்த டெல் டாட் எஃப் வெக்டர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இன்டகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். இதில் டெல் அப்படின்னா நமக்கு தெரியும், மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ டெல்லு நமக்கு தெரியும். அதே மாதிரி எஃப் வெக்டரை வந்து ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேங்களா, பட் இந்த சம்மில் எஃப் வெக்டர் அவங்களே கொடுத்ததுனால அப்போ டெல் டாட் எஃப் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக டெல் டாட் எஃப் வெக்டர் அப்படின்னா டெல்லுங்கிறது இதுதான், எஃப் வெக்டருங்கிறது இந்த இருக்குது. ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்றப்ப இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டையும் அப்படியே ப்ராடக்ட்டில் எழுதுகிற மாதிரி தான் கொண்டு வரணும். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், டோ பை டோ எக்ஸ், இங்கே உள்ள ஐயோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே எஃப்பில் ஐயோட கோஎஃபிஷியன்ட்னா 2xyன்னு வரும். ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் அதே மாதிரி ஜேயோட கோஎஃபிஷியன்ட்னா டோ பை டோ ஒய்ன்னு வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இஜெட் ஸ்கொயர்ன்னு இருக்குது. அடுத்து கேயோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோ பை டோ இஜெட்ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஜெட் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை எக்ஸை பொறுத்து, செகண்ட் பார்ட்டை ஒய்யை பொறுத்து, தேர்ட் பார்ட்டை இஜெட்டை பொறுத்து பண்ணணும். பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எப்படி வரும்னு பாருங்கள் வேல்யூஸ். இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் 1 ஆகிடும். அப்போ 1 × 2னா 2ன்னு வரும். 2y அப்படின்னு வந்துடும். அதேமாதிரி இதில் டெரிவேட்டிவ் ஒய்யை பொறுத்து எடுக்கணும். அப்போ ஒய் வந்து 1 ஆகிடும். இந்த இஜெட் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். அப்போ 1 × இஜெட் ஸ்கொயர்னா இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து இஜெட்டை பொறுத்து பண்ணணும் அப்படின்றப்ப இஜெட் 1 ஆகிடும். 1 × எக்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டெல் டாட் எஃப் வெக்டரோட வேல்யூ. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரிபிள் இன்டகிரல் ஃபார்மேட் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ட்ரிபிள் இன்டகிரல் டெல் டாட் எஃப்னு தானே இருக்குது. ஸோ அதோட வேல்யூ இது தான். டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடுறேன். அப்போ 2y + இஜெட் ஸ்கொயர் + எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து என்ன வரும்னு பாருங்கள், டிவின்னு இருக்குங்களா. டிவி அப்படின்னா டிஎக்ஸ் டிஒய் டிஇஜெட். ஸோ இந்த ஆர்டர்லையும் எழுதிக்கலாம், இல்லை ஆர்டர் மாற்றி எழுதுறதுனால நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள், டிஎக்ஸ் அடுத்து டிஒய் டிஇஜெட். ஸோ அந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். அப்போ இங்கே இன்டகிரலில் லிமிட் எழுதும்போது இங்கே XYZ 3க்குமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அதனால் இந்த இன்டீரியராக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸோட அந்த இன்டர்வல் வேல்யூஸை போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு வந்து 0லேருந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே எழுத போகிறோம். அப்போ 0 to 2ன்னு வந்துடும். அடுத்து நான் ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அதனால் ஒய்க்கானது பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1. அடுத்து லாஸ்ட்டாக தான் நான் இஜெட்டை பொறுத்து பண்ணுறேன். அப்படின்றப்ப இஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3. இதில் XYZ 3மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. புரியுதுங்களா, இஜெட்டுக்கு வந்து 3. இப்போ 3மே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனை வராது. ஸோ மாற்றி கூட நீங்கள் இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணும்போது டபுள் இன்டகிரலாக வந்துடும். ஏன்னா எக்ஸை பொறுத்து நம்ம பண்ண போகிறோம். இந்த 0 to 3 அப்படியே இருக்கும். அதே மாதிரி 0 to 1 அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். 2yன்னு இருக்கா, எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இது கான்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படின்றப்ப 2y ஒரு எக்ஸு சேர்ந்துடும் இன்டகிரேஷன் பண்ணுறதுனால. அடுத்து ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்ன்னு இருக்குது, அந்த இஜெட் ஸ்கொயரோட ஒரு எக்ஸு சேர்ந்துடும். அடுத்து x⁴1ன்னு இருக்குது, எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணும்போது x²/2 அப்படின்னு வரும். இப்போ இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 அப்படின்னு வரும். இப்போ பேலன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா dy இருக்கும், அதே மாதிரி dz இருக்கும். இப்போ அப்பர் லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது 0 to 3, அடுத்து 0 to 1, 2y அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 தான் இங்கே போட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும். புரியுதுங்களா, அப்போ இங்கே போட்டிங்கன்னா 2 2 சார் 4, 4y அப்படின்னு வந்துடும் இந்த இடத்துல. அடுத்து இங்கே அப்ளை பண்ணும்போது 2z² வரும். அடுத்து இதில் போடும்போது 2² வரும். 2² 4, 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 2 கிடைக்கும். இது வந்து அப்பர் லிமிட் போட்டாச்சு. லோயர் லிமிட் 0. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அதனால் லோயர் லிமிட் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா dy இருக்கும், அடுத்து dz இருக்கும். இப்போ அகைன் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம்.
0 to 3 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஒய்யை பொறுத்து நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 4y²/2 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 2z² ஒரு ஒய் சேர்த்துக்கணும். ப்ளஸ் இதுவும் கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ அதனால் 2y அப்படின்னு வந்துடும். இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது. அடுத்து dz மட்டும் வெளியில் இருக்கும். இப்போ இதில் அப்பர் லிமிட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்டகிரல் 0 to 3 அப்படியே தான் இருக்கும். இதில் இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிடுங்க, ஒரு 2 வந்துடும். அப்போ 2y² இருக்கும். நம்ம ஒய்க்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 1² 1ன்னு வரப்போகுது. 1 × 2 அப்படின்னா 2 அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தது இங்கே ஒய் இருக்குங்களா, ஒய்க்கு பதிலாக 1 போடும்போது 1 × 2z²னா 2z² தான் வரும். 2z². அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பதிலாக 1 போட்டிங்கனாக்கா 1 × 2 அப்படின்னா 2ன்னு வந்துடும். அடுத்து dz அப்படியே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 0 தானே இருக்குது. ஸோ அதை வந்து ஒய்க்கு பதிலாக போட்டிங்கன்னா 3 இடத்துலையும் ஒய் இருக்கிறதுனால 0 ஆகிடும். அதனால் லோயர் லிமிட் போட வேண்டியதில்லை. இப்போ இதை வந்து நம்ம இஜெட்டை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இஜெட்டை பொறுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கா, ஸோ 2zன்னு வந்துடும். அடுத்து 2z² இருக்கிறது z³ / 3 அப்படின்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் 2z அப்படின்னு வரும். இப்போ இதுலேயும் நம்ம லிமிட் போடணும். 0 to 3 இருக்குது. இதுலேயும் பாருங்கள் லோயர் லிமிட் 0 தானே. அப்போ இதில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக 0 ஆகிடும். அதனால் அது போட வேண்டியதில்லை. அப்பர் லிமிட் 3 எடுத்துக்கோங்க. 3 2s are 6 அப்படின்னு வந்துடும். அடுத்து 3 எடுத்து இங்கே அப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 9 3s are 27 அப்படின்னு வரும். 27 வந்து 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 9 வரும். 9 2s are 18 அப்படின்னு வந்துடும். அதேமாதிரி இங்கே அப்ளை பண்ணும்போது 3 2s are 6 அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க 6 + 6 12ன்னு வரும். அதோட ஒரு 18 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 + 2 4ன்னு மாற்றிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேஷன் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே தனித்தனியாக போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி அந்த டைப் கேட்குறாங்க. இதில் இர்ரோட்டேஷனல் அப்படின்னா நம்ம மெட்டீரியல்லே கொடுத்துருக்கோம். டெல் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர்னு வரும். ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இங்கே வெக்டர் சிம்பிள் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இர்ரோட்டேஷனலாக இருந்துச்சு அப்படின்னாக்க இதுதான் கண்டிஷன். அதே சொலினாய்டல் அப்படின்னாக்க டெல் டாட் வி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரெண்டுமே 0ன்னு தான் வரப்போகுது. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு, இது வந்து டாட் ப்ராடக்ட், அவ்வளோதான் வித்தியாசம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இர்ரோட்டேஷனல்னு சொல்லியிருக்காங்க ஏயும் பியும். அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். டெல் இர்ரோட்டேஷனல்னால் கிராஸ் ப்ராடக்டா, ஸோ கிராஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. ஏ வெக்டரை வந்து இர்ரோட்டேஷனல் சொல்லியிருக்காங்க, அதனால் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டெல் கிராஸ் பி வெக்டர் அதுவும் என்னென்னு எழுதிக்கலாம்னா ஈக்குவல் டு 0 அல்லது 0 வெக்டர். இதுதான் வந்து கிவன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்படின்னா நம்ம இதுக்கு தான் நம்ம என்ன டைப்பில் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். டெல் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், அதாவது இந்த கான்செப்டில் வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து சொலினாய்டல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி வரல அப்படின்னா அடுத்து நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா டாட் ப்ராடக்ட் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் எடுக்கும்போது வேல்யூஸ் எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். அதாவது டெல் அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட்டு யார் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டர் இருக்குது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பி வெக்டர் இருக்குங்களா. அப்போ இதை எடுக்கும்போது எப்படி வரும்னாக்கா டெல் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு வரும். டாட், இந்த டாட் வர மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. இந்த பேலன்ஸ் உள்ளது அப்படியே வந்துடும். அப்போ ஏ வெக்டர்னு வந்துடும். இது வந்து வெக்டரில் இந்த மாதிரி ப்ராடக்டாக பிரித்து எழுதலாம். மைனஸ் அதே மாதிரி டெல் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் பி அப்படின்னு வரும். இப்போ இதில் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டெல் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா 0, அதை இங்கே அப்ளை பண்ணலாம். அதாவது 0 வெக்டர்னு வரும். டாட் ஏ வெக்டர்னு வரும். மைனஸ் டெல் கிராஸ் ஏனாலும் 0 தான், அப்போ 0 வெக்டர் டாட் பி வெக்டர்னு வரும். 0 வெக்டரோட நம்ம எதை டாட் பண்ணாலுமே 0ன்னு தான் வரும். அப்போ இங்கே 0 ஆகிடும், மைனஸ் 0ன்னு வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்ற மாதிரி வந்துடுது, ஓகேங்களா. அப்போ டெல் டாட் ஒரு வெக்டர்,
அதோட ஆன்சர் வந்து 0ன்னு வருது. அப்போ இந்த வடிவத்தில் இருக்குங்களா, டெல் டாட் ஒரு வெக்டர், அதோட ஆன்சர் 0ன்னு வருது. அப்படின்னா அந்த வி வெக்டரை வந்து சொலினாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல் டாட் வி வெக்டர் இருக்க இடத்துல இது தானே இருக்குது. அப்போ இந்த வெக்டரை வந்து சொலினாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் சி இஸ் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பவுண்டட் பை தி லைன்ஸ், அது ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல், இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நம்ம மெட்டீரியலில் இதையுமே கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக. கிரீன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஸ்டேட்மெண்ட் போட்டு. அது இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுதானே அப்படியே சேமாக இருக்குது. அப்போ எம்ன்றது என்னன்னு பாருங்கள். இதோட இதை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ டிஎக்ஸுக்கு முன்னாடி இருக்கணும், அதே மாதிரி இன்டெக்ரலில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ எம்ன்றது xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது எம். அதே மாதிரி என் டிஒய் அப்படின்னா என்னன்றது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வரும். இப்போ இதை என்ன செய்யணும்னு பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் ஒரு தடவை டெரிவேட்டிவ் எடுக்கணும் ரெண்டு பார்ட்டையுமே. அப்போ டோ என் பை டோ எக்ஸு, எம்மை வந்து பார்த்திங்கன்னா ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ இதுதான் எம்மு. அப்போ டோ எம் பை டோ ஒய் பண்ண போகிறோம். அப்போ இதை ஒய்யை பொறுத்து நம்ம பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். 1 × எக்ஸ்னா எக்ஸ்ன்னு வந்துடும். இங்கே ஒய் இல்லாததுனால 0 ஆகிடும். அதனால் வெறும் எக்ஸ் தான் வரும். அதே மாதிரி எண்ணை பார்த்தீங்கன்னாக்க எக்ஸை பொறுத்து நம்ம பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். என்எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா பவர் 2 முன்னாடி வரும். அப்போ 2x ஒய்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது டபுள் இன்டெக்ரல், இதில் லிமிட் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். டோ என் பை டோ எக்ஸ் அப்படின்னா 2xy இருக்குது, 2xy. அடுத்து மைனஸ் டோ எம் பை டோ ஒய்னா எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்காங்கல்ல இன்டெக்ரலுக்கான லிமிட்டு, அதை பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒய்யோடது பார்த்தீங்கன்னா வேரியபிளில் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு யாரை பண்ணணுன்னா ஒய்யை பொறுத்து தான் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. எதோட லிமிட் வந்து வேரியபிளில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் எடுக்கணும். அப்போ டிஒய் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து டிஎக்ஸு. அப்போ இங்கே இன்னரில் எழுதுறது யாருன்னா ஒய்க்கு உள்ளது தான் எழுதணும். ஒய்க்கு பாருங்கள் 0லேருந்து எக்ஸ் வரைக்கும். அப்போ 0 to எக்ஸு. அப்போ எக்ஸுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 0வா, அந்த 0வை இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு 0லேருந்து 1ன்னு அர்த்தம். அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே இருக்கட்டும். இதில் ஒய்யை பொறுத்து நம்ம இன்டெகிரேஷன் எடுக்க போகிறோம். அப்போ எப்படி மாறும்னு பாருங்கள். 2x அப்படியே இருக்கும். ஒய்யை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். மைனஸ் இங்கே ஒரு ஒய் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு வந்துடும். இதெல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். 0 to எக்ஸ். வெளியில் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணணும், அதாவது அப்பர் லிமிட் போடணும். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே இருக்கும். இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸு க்யூப்னு வந்துடும். மைனஸ் இங்கேயும் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இது அப்பர் லிமிட் போட்டாச்சு. லோயர் லிமிட் போட்டிங்கன்னா இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, 0 ஆகிடும். அதனால் போட வேண்டாம். ஸோ டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் க்யூபை இன்டெகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை பொறுத்து தானே இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4ன்னு வரும். அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 தானே இருக்குது. ஸோ 1 போடும்போது 1/4 அப்படின்னு வந்துடும். மைனஸ் 1/3 அப்படின்னு வந்துடும். இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் வந்து இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். அப்படின்றப்ப அது போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். அப்போ 3 1s are 3ன்னு வரும். இங்கே -4ன்னு வரும். ஹோல் டிவைடரில் 12 அப்படின்னு வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கனாக்க -1/12 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். let f of x equal to x square be the function defined on the interval அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. then the Fourier series constant an என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஏனுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் udv அப்படின்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதை
யூவி மைனஸ் யூ டேஸ் v1 ப்ளஸ் யூ டபுள் டேஸ் v2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. அதேமாதிரி sin 2n பைனா 0, cos 2n பைனா 1 அப்படின்ற மாதிரி வரும். இதையுமே அடிஷ்னலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 2π. ஸோ அதை வந்து டேரெக்டாக நான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பேன் ஃபார்முலாவில். ஏன்னா அந்த இன்டர்வல் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணும்போது an இஸ் ஈக்குவல் டு 1/π அப்படியே இருக்கும். இன்டகிரல் 0 to 2π அப்படியே தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து காஸ் என்எக்ஸ் அது அப்படியே தான் இருக்கும். டிஎக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதில் யூன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். எதை நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தால் 0 நோக்கி போகும்னு பாருங்கள். அதுதான் யூன்னு வச்சுக்கணும். அப்போ பேலன்ஸ் உள்ளதை பார்த்தீங்கன்னா டிவின்னு எடுத்துக்கணும். அப்போ யூ டிவிங்கிற மாதிரி வந்துடும். அதாவது யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். டிவின்றது பார்த்தீங்கன்னா காஸ் என்எக்ஸ் அடுத்து டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணலான்னா இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே வந்து வின்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா காஸ் என்எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணிங்கனாக்கா சைன் என்எக்ஸ் அடுத்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் n இருக்குங்களா? ஸோ அதை டினாமினேட்டரில் போடணும். பை என்னன்னு வரும். அடுத்து இதை இன்னொரு தடவை நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். சைனை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காசுன்னு வரும். மைனஸ் காஸ் என்எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்து ஹோல் டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு n இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு n வரும். ஸோ n ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அடுத்து v2 அப்படின்னா இன்னொரு தடவை இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ மைனஸ் காஸ் என்எக்ஸ் இருக்கா? அதை இன்டகிரேஷன் பண்ணிங்கனாக்கா மைனஸ் சைன் nx அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை இன்னொரு n வருங்களா இதுலேருந்து? ஸோ n கியூப் அப்படின்னு வந்துடும். அடுத்து இதை டெரிவேட்டிவ் எடுக்கணும். எடுத்திங்கன்னா u டேஷ் எடுத்தோம் அப்படின்னாக்கா 2x அப்படின்னு வரும். அடுத்து u டபுள் டேஷ் எடுத்தோம்னா 2ன்னு வரும். அடுத்து u ட்ரிபிள் டேஷ் எடுத்தோம் அப்படின்னா 0 ஆகிடும். அதனால் இந்த பார்ட் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த முன்னாடி உள்ள 1/π அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு யூவி இருக்குங்களா? அப்போ யூவையும் வியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த எண்ணை கூட இங்கே கீழே போட்டுடலாம். பை என் சைன் என்எக்ஸ்ன்னு இருக்கு. அடுத்து மைனஸ் யூ டேஷ் v1 மைனஸ் யூ டேஷுங்கிறது 2x, v1 அப்படிங்கிறது மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ அந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடுங்களா? அப்போ காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து யூ டபுள் டேஷ் v2, யூ டபுள் டேஷ்னால் 2ன்னு இருக்குது. ப்ளஸ் 2 v2 அப்படின்றப்ப மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் கியூப் அப்படின்னு இருக்குது. அதாவது மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் கியூப் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். அதாவது 0 to 2πன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்பர் லிமிட் அதாவது 2πங்கிறத அப்ளை பண்ணணும். 1/π இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு அதாவது 2π அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். 2π ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். பை என் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் nxன்னு இருக்குங்களா? n இன்ட்டு ஒரு 2π அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து ப்ளஸ் 2xன்னு இருக்குது. இந்த எக்ஸுக்கும் 2π அப்ளை பண்ணோம். அப்போ 4π அப்படின்னு வந்துடும். காஸ் n அடுத்து இங்கே ஒரு 2π அப்படின்னு வரும். டிவைடரில் பார்த்தீங்கன்னா n ஸ்கொயருன்னு இருக்குது. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ்ன்னு வந்துடும். அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 அப்படியே இருக்கும். சைன் n இருக்குது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2π போடணும். டிவைடரில் பார்த்தீங்கன்னா ஒரு n கியூப்னு இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் போட்டாச்சு. இந்த லோயர் லிமிட் 0 எடுத்து போடணும். இங்கே போடும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா? இப்போ இந்த மொத்த பார்ட்டு 0 ஆகிடும். கொஞ்சம் டேரெக்டாகவே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த பார்ட்டும் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அடுத்து இந்த பார்ட்டு தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சொல்லலாம். சைன் nxன்னு இருக்குங்களா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது சைன் 0ன்னு வரும். சைன் 0ஓட வேல்யூ 0, 0 பை எனிதிங் 0. அப்போ மொத்தமாக 0 ஆகிடும் இந்த டேர்ம். அப்போ லோயர் லிமிட்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துடுது. ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுவோம். இதுலேயுமே நீங்கள் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு sin 2nπங்கிற வடிவத்தில் வந்துச்சுனாவே ஆன்சர் 0ன்னு சொன்னோம். புரியுதுங்களா? அப்போ எங்கெல்லாம் சைன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 2π நம்ம எக்ஸுக்கு பதிலாக போடும்போது கண்டிப்பாக இந்த வடிவத்தில் வந்துடும். அப்படின்றப்ப அந்த டேர்ம்ஸ்லாம் 0 ஆகிடும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/π ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். sin n 2πன்னு இருக்கா, அப்போ sin 2nπ இந்த பேட்டர்ன் வருதுங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வர்றதுனால 0 இது. அப்படின்றப்ப மொத்தமாக இந்த டேர்மே 0 ஆகிடும். அப்போ 0 அடுத்து ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காஸ் 2nπன்னு வருது. காஸ் 2nπனா 1. இப்போ 1 × 4πனா 4πன்னு வந்துடும். இப்போ 4π டிவைடட் பை n² அப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த டேர்ம் வரும்போது sin 2nπன்னு இருக்குங்களா, அப்போ இது 0 மைனஸ் 0ன்னு வந்துடும். இதுவுமே 0 தான், விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/π இன்ட்டு 4π டிவைடட் பை n² இருக்குது. இதில் ஒரு பை கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/n² அப்படின்னு வருது. இதுதான் ஃபைனல். ஆப்ஷன் பியில் தான் 4/n² இருக்குது, அதுதான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டெக்ரல் f vector டாட் n vector ds இது தான் கேட்குறாங்க. ஓவர் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஸ்பியருக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. வேர் f vectorம் கொடுத்துட்டாங்க இஸ் ஈக்குவல் டு. அப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பியரோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட் வரும் அப்படின்னா x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது ஏபிசி அதாவது சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டருங்கிறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்க இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் எதுவுமே இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதலாம். அப்படின்னா ஏ இருக்க இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஏக்கு வந்து 0ன்னு வரும். அடுத்து பியும் அதே மாதிரி தான் 0 அப்படின்னு வரும். அடுத்து சிங்கிறது பார்த்தீங்கன்னா இஜெட்டுக்கு உள்ள பார்ட்டு, அங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. புரியுதுங்களா? மைனஸ்க்கு மைனஸ் போயிடும். அப்போ சி இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்படின்னா 0 0 1 இதுதான் சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி ரேடியஸுங்கிறது நமக்கு தெரியும் r² அப்படின்னா 1. அப்போ r ஈக்குவல் டு என்ன வரும் 1ன்னு வரும். ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் தியரம்னு சொல்லிட்டு மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போ டபுள் இன்டெக்ரல் வந்து ட்ரிபிள் இன்டெக்ரலாக வந்துடும். அது டிவியில் அதாவது வால்யூம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனில் வர மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ அந்த தியரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஃபார்மேட் இருக்குங்களா. இந்த டெல் டாட் எஃப் வெக்டரோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ டெல் டாட் எஃப் வெக்டர், இந்த டெல் டாட் எஃப்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம். டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு வரும். எஃப் வெக்டரில் யாருன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். அப்போ இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் யார் எக்ஸு. அதே மாதிரி டெல்லில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பார்த்தோம், இதுதான். புரியுதுங்களா? அப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே வரும்னு அர்த்தம். அடுத்து ப்ளஸ் டெல்லில் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம், டோ பை டோ ஒய்ன்னு வரும். அதெல்லாம் கொஞ்சம் டேரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட்னா மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அடுத்து ப்ளஸ் அதே மாதிரி டெல்லில் கேயோட கோஎஃபிஷியன்ட்னா டோ பை டோ இஜெட்டுன்னு வரும். இங்கே கேயோட கோஎஃபிஷியன்ட்னா 2z அப்படின்னு இருக்குது. இப்போ இதை பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியதான். எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா 1, இங்கே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 1ன்னு வரும். அடுத்து இஜெட்டை பொறுத்து பண்ணிங்கன்னா 1 × 2ன்னா 2ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டு ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வந்துடுது. அப்போ டெல் டாட் எஃப் வெக்டரோட வேல்யூ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் வி டெல் டாட் எஃப்க்கு பதிலாக 2ன்னு போட போகிறோம். அடுத்து டிவின்னு வரும். இங்கே கான்ஸ்டன்ட் 2 இருக்குது, அதை வெளியில் வச்சிடலாம். இப்போ வெளில வச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல், அதாவது 2 வெளிலே தான் இருக்க போகுது, ட்ரிபிள் இன்டெக்ரல் டிவி அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்பியர். அப்போ அதோட வால்யூம் தான். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னாக்க ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான், 4/3 πr³ அப்படின்னு வரும். இதில் ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படின்றப்ப உங்களுக்கு 4/3 π1³ அப்படின்னு வரப்போகுது. இப்போ 1³ 1 தான். அப்போ அதை விட்டுடலாம் நம்ம. அப்போ 4/3 π அப்படின்னு வரும்.
அதுதான் இதோட ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு 2 இருக்கா, அந்த 2வை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். அப்போ 2 × 4/3 பை அப்படின்னு வரும். இப்போ 2 4s are 8ன்னு வந்துடும். 8/3 ஒரு பை இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் fs of f of x equal to f of s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் f of f dash of x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து டேரெக்டாக உள்ள ப்ராப்பர்ட்டி தான், நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். ஸோ கொஞ்சம் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது ஃபூரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ப்ரூஃப் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டேரெக்டாக மெமரியில் வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல். இந்த மாதிரி இன்டெக்ரல் கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதை ஜஸ்ட் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டியதுதான். ஒன்றுமே இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். இப்போ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். அதாவது இன்டெகிரலில் 0 to 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. e power t i vector plus e power minus 2t j vector அடுத்து plus t k vector into dtன்ற மாதிரி இருக்குது. இதுதான் given values. இப்போ இதை வந்து ஜஸ்ட் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். e power t இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா e power tன்னு தான் வரும். அந்த i வெக்டர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி e power minus 2t இருக்கா, இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது e power minus 2tன்னு தான் வரும். அடுத்து இந்த பவரில் இருக்கிறத வந்து டெரிவேட்டிவ் எடுத்து கீழே வந்து எழுதணும். ஓகேங்களா. அப்போ -2tயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா -2ன்னு வரும். ஸோ அந்த -2வை நம்ம கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸில் உள்ளது அப்படியே ப்ளஸ் வந்துடும். அடுத்து ஜே வெக்டர் இருக்குது, ஜே வெக்டர் அப்படியே போட்டாச்சு. அதே மாதிரி டீன்னு இருக்குங்களா, டீயை பொறுத்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது t²/2 அப்படின்னு வந்துடும். அந்த கே வெக்டர் அப்படியே தான் இருக்கும். இப்போ லிமிட்ஸ் 0 to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் 1 போடும்போது e power 1ன்னு வந்துடும். இந்த i வெக்டர் அப்படியே தான் இருக்கும். அடுத்து இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இங்கே டீக்கு பதிலாக 1 போடும்போது 1 × -2னா -2ன்னு வந்துடும். அப்போ e power -2ன்னு வந்துடும். /2 அப்படியே தான் இருக்கும். ஜே வெக்டரும் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே t² இருக்குது. அப்போ 1/2 அப்படின்னு வந்துடும். கே வெக்டர் இருக்கும். இப்போ அப்பர் லிமிட் போட்டாச்சு. அடுத்து மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் 0 வந்து இங்கே டீக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது e power 0னா 1, 1 × iனா i வெக்டர் அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கேயும் டீக்கு பதிலாக 0 போட போகிறீங்க. e power 0 1ன்னு வரும். 1/-2. அப்போ -j/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே t² இருக்குது. அப்போ இங்கே 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். +0 அப்படின்னு வந்துடும். இப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஷனுக்கு தகுந்தாப்பில். இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குங்களா, இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ -iன்னு இருக்குது, இங்கே ப்ளஸில் ஐங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஐயை காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இ இருக்கும், -1 இருக்கும். அப்போ e -1 i வெக்டர் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஜேயில் பாருங்கள், ரெண்டுலேயுமே ஜேயை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1/2 ப்ளஸில் வந்துடும். அதனால் இந்த 1/2வை ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/2 ஃபஸ்ட்டில் எழுதிட்டேன். இங்கே ஜேயோடது பார்த்தீங்கன்னாக்க -e power -2 / 2ன்னு இருக்குது. ஜே வெக்டர் எழுதியாச்சு. அதே மாதிரி கேயில் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ப்ளஸ் 1/2 கே வெக்டர் அப்படின்னு வந்துடுது. இப்போ இதில் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது e -1 அப்படியே தான் இருக்கும், i வெக்டர் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆப்ஷனோட மேட்ச் பண்ணி பாருங்கள். e -1 i வெக்டர் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கரெக்ட் கிடையாது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், 1/2 பண்ணியிருக்காங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு இருக்கு. ஆனால் இங்கே -1/2ன்னு வருது. இப்போ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். 1/2 × e power -2 +1ன்னு வருது. அதாவது ரெண்டு டேர்முமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே ப்ளஸ் மைனஸாக இருக்குங்களா, அப்போ கண்டிப்பாக நம்ம மைனஸை வெளியில் எடுத்தால் கூட உங்களுக்கு இங்கே சைன் மாறி தான் வரணும். ஓகே, அப்போ இதுலேருந்து நான் ஒரு -1/2 வெளியில் எடுத்துறேன். அப்போ -1/2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து -1ன்ற மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. அடுத்து இங்கே வந்து ப்ளஸில் வந்துடும், ப்ளஸ் e power -2ன்னு வரும். அடுத்து ஜே வெக்டர் அப்படியே இருக்கும், ப்ளஸ் 1/2 கே வெக்டரும் அப்படியே தான் இருக்கும். இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து கரெக்ட் கிடையாது, இந்த பார்ட்டு கரெக்ட் கிடையாது. அப்போ இந்த பேட்டர்னோட இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா -1/2 -1/2 e பவர் -2 அதே மாதிரி -1 இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2k வெக்டர் அதுவுமே இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.